ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ரொம்பவே டேஸ்டான இந்த தின்பண்டம் செய்ய செலவு குறைவு தான். 3 பொருள் இருந்தால் போதுங்க. வீட்டில் இருக்க மிக குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிப்பியான ஸ்வீட் ரெசிப்பியை செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அவல் பர்ஃபி செய்கிறதுக்காக 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும். மொறுன்னு அவலை வறுத்துக்கணும். இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த அவல் பர்ஃபியை செஞ்சிட்டோம்னா அடிக்கடி நம்ம செய்வோம். அந்தளவு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மொறுன்னு அவல் வறுபட்டுருச்சு. எந்த கப்பில் நம்ம அவல் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு வறுத்துக்கங்க. பொட்டுக்கடலை வறுபட்டுருச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அவலில் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஆறுற வரைக்கும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க நெய் உருகினதுக்கு அப்புறமா 1/4 டம்ளர் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நெய்யில் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது பர்ஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கப்பில் நம்ம அவல் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நெய்யில் வறுபட்டுருச்சு. பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு அவலுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் இனிப்பு சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் அளவு அவலுக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்தா பர்ஃபி தித்திப்பாக இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். உருண்டை வெல்லம் எடுத்திங்கன்னா கல்மண் தூசி இருக்கும். இதே போல் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியை சேர்த்துக்கங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா அவல் பொடியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறணும். நாம் சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி அவலுக்கு கரெக்டாக இருக்கும். கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நாம் வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்குங்க. தேங்காய் அவலில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுறணும். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அவலை எடுத்து பிளேட்டில் சேர்த்துடலாம். கரண்டிலேயே ஸ்கொயர் ஷேப்புக்கு சமப்படுத்தி விட்டுறணும். சூடான பதத்தில் இருக்கும்போதே சமப்படுத்தி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியான அவல் ரெசிபி. எந்தளவு உங்களுக்கு பர்ஃபி பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.